அதிமுகவின் 54வது ஆண்டு தொடக்க விழா சென்னையில் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் குணசேகரனிடம் கேட்கலாம். குணசேகரன், தகவல்களை பதிவு பண்ணுங்க. அதிமுகவினுடைய 54வது ஆண்டு தொடக்க விழா சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்தில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, மறைந்த அதிமுகவினுடைய முன்னாள் தலைவர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகிய இருவரது சிலைகளுக்கும் எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினார். அதன் பிறகு அதிமுகவினுடைய கொடியினை எடப்பாடி பழனிசாமி ஏற்றி வைத்து அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் எடப்பாடி பழனிசாமி இனிப்புகளை வழங்கி இந்த ஆண்டு விழா மகிழ்ச்சியினை வெளிப்படுத்தியிருந்தார். அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு விழாவின் பொழுது அதிமுகவினுடைய தொடக்க நாளான இன்றைய தினம் ஆண்டு மலர் வெளியிடுவது அதிமுகவினுடைய வழக்கமாக இருந்து வரக்கூடிய ஒரு நிலையில் இந்த தினமும் இன்றைய தினமும் ஆண்டு மலரினை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு மலரின் பொழுது ஒவ்வொரு ஆண்டும் என்ன மாதிரியான செயல்பாடுகளை அதிமுக நிர்வாகிகள் அதிமுக கட்சி எடுக்க வேண்டும் என்பது குறித்து விளக்கம் உரையாக அந்த மலர் இருப்பது வழக்கம். இந்த வகையில் 2026ஆம் ஆண்டு தேர்தலை முன்னிட்டு இந்த ஆண்டு மலர் என்பது அண்ணா வழியில் தமிழ்நாடு என்ற பெயரில் இன்றைய தினம் ஆண்டு மலராக வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு மலரில் 2026ஆம் ஆண்டில் அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும், அதற்கான பணிகளை தொண்டர்களும் நிர்வாகிகளும் செயல்பட வேண்டும் என்பது விளக்கமாக குறிப்பிடக்கூடிய வகையில் இந்த ஆண்டு மலர் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு டிஜிட்டல் வடிவில் வெளியிடப்படக்கூடிய அந்த ஆண்டு மலரினையும் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்து தொண்டர்களுக்கு இனிப்புகளை வழங்கி தற்பொழுது கட்சி அலுவலகத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.